Hi guys, welcome to Tamil Skill Hub YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு React application create பண்ணி அதில் எப்படி நம்ம வந்து டெஸ்டிங்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட React applicationல டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து React டெஸ்டிங் லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். பை டிஃபால்ட்டாக வந்து React JS வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து லைக் யூனிட் டெஸ்டிங் அண்ட் கோட் கவரேஜ் டெஸ்டிங்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து லைக் நம்ம வந்து React டெஸ்டிங் லைப்ரரி தான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எப்படி நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணுறது, தென் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதெல்லாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டேரக்டர் கிரியேட் பண்ணிட்டேன். தென் அதில் வந்து நான் ஒரு டெர்மினல் கிரியேட் பண்ணிட்டேன். தென் இதில் வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப் வச்சு நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ npx create react app react test and test ஆப். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து டெஸ்டிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்காக கிரியேட் ரியாக்ட் ஆப் வச்சு ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறேன். தென் இந்த டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, தென் அண்ட் லோக்கல் கோட்ஸ் அண்ட் லோக்கல் கான்ஃபிகரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் நம்ம ஏன் மெயினாக வந்து ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரி தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம், அல்லது வந்து நம்ம ரெடி பண்ணக்கூடிய ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்காக நம்ம தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் நம்மளோட கோடு வந்து 100% வந்து பர்ஃபெக்டாக வந்து வெப்சைட்டில் ஒர்க் ஆகுதா, லைக் எல்லா சினாரியோஸும் நம்மளால டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து லைக் ஒரு பிஸ்னஸ் பீப்புளோ அல்லது ப்ராடக்ட் ஓனரோ பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த டெஸ்ட் கேசஸ்லேயே நம்ம அதை கவர் பண்ணிட்டோம்னா, விச் மீன்ஸ் இதெல்லாம் இருக்கா நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணிட்டோம்னா, ஸோ ஒரு மேனுவல் டெஸ்டிங் வந்து தேவைப்படாதுன்னு வச்சுங்களேன். அந்த இதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷனோ அந்த இது வந்து தேவைப்படாது. நம்ம அந்த டெஸ்ட் கோட் மூலமாகவே, ஐ மீன் டெஸ்ட் கேசஸ் மூலமாகவே நம்மளோட ஃபுல் கோடையும் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையாங்கிறதும் நம்மளோட டெஸ்ட் கேசஸ் ஆட் பண்ணுறது மூலமாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம கோடு வந்து லைக் இந்த கண்டிஷனில் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து டெஸ்ட் கேசஸ் வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் 100% வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்க கோடு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா, நம்ம எதிர்பார்த்த எல்லா சினாரிஸும் ஒர்க் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டெஸ்ட் கேசஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம மெயினாக வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கோட் டாட். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமாக வந்து லைக் நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து டெஸ்ட் கேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் எழுதணும்னு வச்சுங்களேன். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் கிரியேட் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஆப் டாட் டெஸ்ட் டாட் ஜேஎஸ், ஓகேங்களா, ஒரு டெஸ்ட் ஃபைல் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அதில் அவங்களே வந்து டெஸ்டிங் லைப்ரரி ரியாக்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ ஆப்பை வந்து ரெண்டர் பண்ணுது. ஓகேங்களா. தென் ரெண்டர் பண்ணும்போது லேர்ன் ரியாக்ட்ங்கிற டெக்ஸ்ட் வந்து இருக்கான்னு பார்க்குது. ஓகேங்களா. விச் மீன்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை வச்சு அந்த எலமெண்ட் எடுத்துக்கும். தென் அந்த எலமெண்ட் வந்து லைக் நம்மளோட டாக்குமெண்ட், லைக் நம்மளோட வெப்சைட்ல வந்து அது இருக்கான்னு செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இருந்ததுன்னா லைக் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து npm ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ npm ஸ்டார்ட்ல வந்து நம்ம இந்த கோட், ஓகேங்களா. ஸோ இதோட கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இதில் வந்து லைக் லேர்ன் ரியாக்ட்னு ஒரு லிங்க் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த லேர்ன் ரியாக்டை தான் நம்ம வந்து டெஸ்ட் கேசஸில் வந்து லைக் லேர்ன் ரியாக்டை வச்சு நம்ம கெட் பை டெக்ஸ்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக லேர்ன் ரியாக்ட்ங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். தென் அந்த எலமெண்ட் வந்து லைக் டாக்குமெண்ட்ல இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். தென் நம்ம எலமெண்ட் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு யூசர் ஈவெண்ட்டை வச்சு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஸோ லேர்ன் ரியாக்ட்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா. தென் இப்போ நம்ம இந்த டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த டெஸ்ட் கேஸ் வந்து லைக் இந்த லிங்க் எலமெண்ட் இருந்துச்சுன்னா, ஐ மீன் லேர்ன் ரியாக்ட்ங்கிறது இருந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு npm run test.
ஸோ டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ரெண்டு லேர்ன் ரியாக்ட் லிங்க் ஓகேங்களா. இந்த டெஸ்ட் கேஸ் வந்து இதாயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த லேர்ன் ரியாக்ட்ங்கிறது வந்து இதில் இருக்கு. சப்போஸ் இந்த லேர்ன் ரியாக்டை வந்து நான் தூக்கிட்டு ஸோ சி நான் எடுத்தோன்னே பாருங்களேன், இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஆக்சுவலி ஃபெயில் ஆகிடும். ஏன்னா அந்த ரீட் இருக்காதுன்னு வச்சுங்களேன், ரியாக்ட் தான் அங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குதுங்களா, லேர்ன் ரியாக்ட் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து லைக் unable to find an element with text learn react இருக்கிற எலமெண்ட் வந்து அதெல்லாம் ஃபைன் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன் நம்ம டெர்மினல். ஸோ அதான் வந்து லைக் இந்த ஃபங்க்ஷன் வந்து கெட் பை டெக்ஸ்ட்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் இன்னும் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் விச் மீன்ஸ் கெட் பை டெஸ்ட் ஐடி, தென் ஃபைன் பை டெஸ்ட் ஐடி, லைக் ஐ மீன் கெட் பை டெக்ஸ்ட், தென் கெட் பை ரோல், get by label text, get alt text, get by title, get by test id, and இதெல்லாம் வந்து லைக் ட்ரூல லைக் எக்ஸிக்யூட் இருக்கான்னு செக் பண்றதுக்காக வச்சுக்கலாம். சப்போஸ் இல்லாத வேல்யூவை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரி பை டெஸ்ட் ஐடி, கொரி பை டெக்ஸ்ட், அந்த மாதிரி கொரி வச்சு போடலாம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து லைக் இந்த எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்றீங்களா, ஸோ இந்த எலமெண்ட் வந்து இல்லைங்கிற செக் பண்றதுக்காக ஸோ இந்த இடத்துல ஸ்கிரீன் பை கெட் பை டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஸோ query by text ஓகேங்களா. query by text போட்டு டாட் நாட் டு பி இந்த டாக்குமெண்ட். ஸோ இந்த லிங்க் எலமெண்ட் வந்து இந்த இதுல இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிடும். பாத்தீங்களா, ரெண்டர்ஸ் அந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இதுல வந்து லைக் query by text போடும்போது லைக் அதுல வந்து அவாய்ட் அந்த எலமெண்ட் வந்து ரெண்டர் ஆகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துட்டு வந்துடும். சப்போஸ் அந்த எலமெண்ட் இல்லைங்கிற பட்சத்துல வந்து லைக் அந்த லிங்க் எலமெண்ட் வந்து அந்த டாக்குமெண்ட்ல இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த அவைட் அதுக்காக அந்த எலமெண்ட் ரெண்டர் ஆகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணாதுன்னு வச்சுக்கலாம். இந்த கொரி ஃபீல்டை வந்து போட்டோம்னா, சப்போஸ் கெட் பை ஃபீல்டை போட்டோம்னு வைங்களேன், அந்த எலமெண்ட் ரெண்டர் ஆகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் வந்து டெஸ்ட் ஐடி யூஸ் பண்ணி எப்படி நான் எலமெண்டோட டேட்டா எடுக்கிறது நான் பார்த்தேன். ஸோ இப்போ நான் ஒரு எலமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ div data test id ஓகேங்களா, data test id, channel name ஓகேங்களா, channel name, தமிழ் ஸ்கில் கப்னு வச்சுட்டேன் ஓகேங்களா. தென் இப்போ இந்த டேட்டா டெஸ்ட் ஐடியை நான் வந்து இங்கே எடுக்கும்போது லைக் கான்ஸ்ட் சேனல் நேம் ஓகேங்களா, சேனல் நேம் ஸ்க்ரீன் பை கெட் பை test id ஓகேங்களா, test id of id name, channel name ஓகேங்களா, channel name இதை நான் கொடுத்தோம் channel name ஓகேங்களா. then expect of channel name dot to be in the document ஓகேங்களா. டாக்குமெண்ட் வந்து இருக்கணும் நம்ம சொல்லிடுவோம். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன், டெஸ்ட் கேஸ் வந்து திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த எரருமே இல்லை. சப்போஸ் நாட் டு பி இந்த டாக்குமெண்ட் போட்டிருக்கும் போது பாருங்களேன், ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த எலமெண்ட் வந்து ரெண்டர் ஆயிருக்கும். நாட் டு பி போட்டிருக்கும் போது எரர் த்ரோ பண்ண வச்சுக்கலாம், ஏன்னா அந்த எலமெண்ட் ரெண்டர் ஆகும். பாத்தீங்களா, எலமெண்ட் நாட் டு பி செர்டன் எலமெண்ட் ஃபவுண்ட், ஆனா அந்த எலமெண்ட் வந்து அது கண்டுபிடிச்சிருக்கு. டேட்டா டெஸ்ட் ஐடி, சேனல் நேம், தமிழ் ஸ்கில் கப்னு கண்டுபிடிச்சிருக்குங்களா. ஸோ இப்போதான் இதை தான் வந்து டெஸ்ட் ஐடி வச்சு டெஸ்ட் பண்றது. சப்போஸ் இப்போ நான் வந்து அந்த கொரி பை டெஸ்ட் ஐடி போடுறோம் பாத்தீங்களா வச்சுக்கோங்க. ஸோ கொரி பை டெஸ்ட் ஐடி, தென் சேனல் நேம் ஓகேங்களா. ஸோ இது இருக்கட்டும். தென் இங்க இருக்கிற சேனல் நேம் வந்து நம்ம வந்து தூக்கிடலாம் ஓகேங்களா. தென் இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகணும்னு வச்சுங்களேன், ஏன்னா கொரி பை டெஸ்ட் ஐடி போடும்போது அந்த எலமெண்ட் வந்து ரெண்டர் ஆகிறதுக்காக அது வெயிட் பண்ண வச்சுங்களேன். இல்லைன்னா ஓகே அது இல்லை, தென் நாட் டு பி இந்த டாக்குமெண்ட்னா எக்ஸாக்டா அது வந்து ட்ரூ வந்துடும் வச்சுங்களேன். ஸோ இது வந்து ஒரு அசர்ட் கேஸ் மாதிரி தான். லைக் எக்ஸ்பெக்ட் ஆஃப் இந்த எலமெண்ட் வந்து லைக் இருக்கணும் இல்லைங்கணும் அந்த மாதிரி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தென் விசிபிள், நாட் டு பி விசிபிள், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது எப்படி சொல்றாங்கன்னா, ஸோ எக்ஸ்பெக்ட் ஆஃப் சேனல் நேம் டாட் போட்டிங்கன்னா ஸோ டு பி, ஸோ இது இப்படி தான் இருக்கணும், இந்த டெக்ஸ்ட் இருக்கணும். அண்ட் அந்த ஃபங்க்ஷன், சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா டு பி கால்ட், அது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆச்சா இல்லைன்னு செக் பண்ணலாம். அல்லது டு பி கால்டு டைம்ஸ், லைக் n டைம்ஸ் கால் ஆயிருக்கு, அல்லது டு பி கால்டு வித் இந்த பெராம்ஸ் வச்சு அது கால் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் டு பி டிஃபைன்டு, தென் டு பி ஃபால்ஸி, டு பி ட்ரூத்தி, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். தென் அதே மாதிரி கெட் பை ரோல், ஸோ கெட் பை ரோல் ஓகேங்களா. ஸோ கெட் பை ரோல், ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, லைக் ரோல், நம்மளோட ரோல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது இன்புட்டோட ரோல் அல்லது
ஒரு டிவோட ரோல் அந்த மாதிரி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ரோல் ஈக்குவல் டு அதை வச்சு லைக் அந்த வேல்யூ எடுத்துட்டு வரும் வச்சுக்கலாம், ரோலோட ஆட்ரிபியூட்டோட வேல்யூ வச்சு அந்த எடுத்துட்டு வரும். தென் நெக்ஸ்ட் சேம் லைக் கெட் பை பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட், ஒரு பிளேஸ் ஹோல்டரோட லைக் ஒரு பிளேஸ் ஹோல்டரை வச்சு அந்த எலமெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். தென் கெட் பை லேபிள் டெக்ஸ்ட், தென் அதுவும் ஒரு லேபிளை வச்சு அந்த எலமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். தென் கெட் பை ஆல்ட் டெக்ஸ்ட், ஸோ ஆல்ட் டெக்ஸ்ட் போட்டுப்போம்ல, ஸோ இமேஜ்க்கு, ஸோ அந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டை வச்சு லைக் அது வந்து ஒரு இமேஜ் லைக் ஒரு இமேஜ் எலமெண்ட்டை ஃபைன் பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். தென் கெட் பை டிஸ்பிளே வேல்யூ, ஓகேங்களா, ஸோ கெட் பை டிஸ்பிளே வேல்யூ. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டோ அல்லது டைப் வந்து ஒரு பாஸ்வேர்டோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் அதோட வேல்யூ டாட் வேல்யூ போட்டு அந்த வேல்யூ அக்சஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து அதில் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணணும்னு வச்சுங்களேன். தென் டைட்டில், கெட் பை டைட்டில் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் டைட்டில் ஆட்ரிபியூட் வந்து அந்த ஃபங்க்ஷன் லைக் அந்த காம்பனண்ட் அல்லது எலமெண்ட்டுக்கு வந்து டைட்டில் ஆட்ரிபியூட்டை வச்சு லைக் அந்த எலமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ண வச்சுக்கலாம். தென் வழக்கம் போல் கெட் பை டெஸ்ட் ஐடி, கெட் பை டெஸ்ட் ஐடி கொடுக்கறதுக்கு வந்து லைக் நான் தான் சொன்னேன், அந்த டேட்டா ஐஃபன் டெஸ்ட் ஐடி வந்து நம்ம வந்து லைக் ஐடி நேமை வந்து கொடுத்துருக்கணும் வச்சுக்கலாம். தென் இது எல்லாத்துக்குமே வந்து கெட் பைனா லைக் ஒரு அவைட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ண வச்சுக்கலாம், விச் மீன்ஸ் அதோட எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிற வரைக்கும் லைக் அதே லைன்லேயே வெயிட் பண்ணும். பட் நீங்கள் அதே வந்து கொரி பை டெஸ்ட் ஐடி போட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நாட் விசிபிள் சினாரியோஸ் போடுவோம்னு வச்சுக்கலாம். கொரி பை டெஸ்ட் ஐடி போடும்போது லைக் அந்த எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணும் ரெண்டர் ஆனதுக்கப்புறம், இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும்னு வச்சுங்களேன் அந்த லைனு, ஓகேங்களா. தென் இப்போ வந்து லைக் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல லைக் நம்ம டெஸ்டிங்ல வந்து ஒரு எலமெண்ட் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். தென் இப்போ அதே வந்து நம்ம வந்து ஒரு யூசர் ஈவெண்ட்டை டெஸ்ட் பண்ணி லைக் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ற மாதிரி வச்சு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ app.js போய்க்குங்க. app.jsல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. பட்டன் ஆன் கிளிக் ஹேண்டில் கிளிக், ஓகேங்களா. ஹேண்டில் கிளிக்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். தென் டெக்ஸ்ட் வந்து கிளிக், ஓகேங்களா. தென் இந்த ஹேண்டில் கிளிக்கை நம்ம தான் போடணும், ஓகேங்களா. ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக் so console.log of handle click, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து யூசர் ஈவெண்ட் வச்சு அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம், கன்சோலும் பிரிண்ட் ஆக போகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் ஈவெண்ட் வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பட்டன் எலமெண்ட் வேணும் இல்லைங்களா. ஸோ கான்ஸ்ட் பட்டன் எலமெண்ட், ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு கெட் பை டெக்ஸ்ட் ஆஃப் screen dot get by text of, ஓகேங்களா. screen dot get by text of என்ன கொடுக்கணும், click, ஓகேங்களா, click. then button element dot, so user event சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, user event click பண்றதுக்கு. so user event dot click of button element வந்து click பண்ணிடு user event வச்சு அப்படின்னு. then கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் லைக் கன்சோல் லாக் ஆகுதா நீங்க யூஐ மீன் டெர்மினல் வந்து செக் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ console.log of handle click, தென் சேனல் நேம் வந்து லைக் அது இல்லாதனால அந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ query by test id as of now. ஸோ டெவலப்மெண்ட் வந்து இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ as of now அதை பற்றி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து ஹேண்டில் கிளிக்டு லாக் ஆச்சா அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் வச்சுங்களேன். தென் சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து லைக் அந்த டு ஹேவ் பின் கால்டு டைம்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆச்சா இல்லையங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து ஒரு ப்ராப்ஸ் மாதிரி வாங்கணும் வச்சுங்களேன். ஸோ ஹேண்டில் கிளிக், ஓகேங்களா, ப்ராப்ஸ் மாதிரி நீங்கள் இந்த ஆப் வாங்கிக்கிட்டிங்கன்னா தென் சாரி நான் அப்படியே பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிட்டேன். தென் அந்த ப்ராப்ஸை வந்து நீங்கள் இங்கே ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணி ஹேண்டில் கிளிக், ஓகேங்களா. ஸோ ஹேண்டில் கிளிக் நீங்கள் எது கூட பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் டாட் ஃபங்க்ஷன், ஓகேங்களா, ஜஸ்ட் டாட் ஃபங்க்ஷன் சொன்னாலே போதும். தென் அந்த ஹேண்டில் கிளிக்கை இங்கே நீங்கள் பாஸ் பண்ணலாம்.
ஹேண்டில் கிளிக் ஹேண்டில் கிளிக் ஓகேங்களா. தென் இப்போ யூசர் ஈவெண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தென் எக்ஸ்பெக்ட் ஆஃப் ஹேண்டில் கிளிக் டாட் டு ஹாவ் பீன் கால்ட் ஓகேங்களா. டு ஹேவ் பீன் கால்ட் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். mock or actually just stop mock or spy function. ஸோ இங்கே என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஸோ நான் வந்து ஜஸ்ட் டாட் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டால் போதும், ஜஸ்ட் டாட் எஃப்என் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷன் வந்து அசைன் பண்ண வச்சுக்கோங்க, நான் வந்து ஃபங்க்ஷனே இருந்து ரைட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் ரைட். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சப்போஸ் டு ஹேவ் பீன் கால்ட் டைம்ஸ் போட்டிருந்தது இல்லைங்களா. டு ஹேவ் பீன் கால்ட் டைம்ஸ் ஆஃப் இப்போ நான் வந்து 2 டைம்ஸ் போகிறேன் அப்படின்னு 3 டைம்ஸ் போகிறேன் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா ஒரு தடவை தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் 3 டைம்ஸ் இது ஆகலைன்னு வச்சுங்களேன். ஸோ நம்பர் ஆஃப் ரிசீவ் நம்பர் ஆஃப் கால் வந்து 1, ஆனால் 3 டைம்ஸ் நம்ம வந்து கேட்டிருக்கோம். சப்போஸ் 1 போடும்போது அந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிடும்னு வச்சுங்களேன். ஸோ இதை வந்து யூசர் ஈவெண்ட் இது பண்ணணும். தென் அந்த ஃபங்க்ஷனும் எப்படி கால் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெயினாக வந்து நம்ம எதுக்காக இந்த டெஸ்ட் கேசஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, விச் மீன்ஸ் வந்து ஒரு ரியல் யூசர் இருப்பாங்க, அல்லது ஒரு டெஸ்டிங் யூசர் அல்லது டெஸ்டிங் பீப்புளாகவே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட் என்ன கொடுக்கணும், லைக் ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கணும், எப்படி கால் பேக் பண்ணணும், அதெல்லாம் வந்து அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணால் அந்த ஈவெண்ட் ஹேண்டில் ஆகுதா, ஆர்எல்ஸ் நமக்கு தேவைப்படுற அந்த எலமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறது மட்டும் தான் வாட்ச் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த கோடிங் லைக் டெஸ்டிங் எழுதுறது மூலமா யூனிட் நம்ம எழுதுற ஒவ்வொரு பீஸ் ஆஃப் கோடுக்குமே நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் நம்ம வந்து என்ன ஸ்டேட் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷனை கொடுக்கலாம், லைக் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அது எல்லாத்தையுமே நம்மளே வந்து மாக் பண்ணி மிமிக் பண்ணி எழுதுவோம்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு டெஸ்ட் கேசஸ் யூசர் டெவலப்பர் வந்து ஒரு கோட் எழுதுனாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து அந்த டெஸ்ட் கேசஸ் எழுதி அந்த கவரேஜும் ரன் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. ஸோ எப்படி அந்த அப்ளிகேஷனோட பிஹேவியர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு லைக் லைன் பை லைனாக நீங்கள் கோட் எழுதினவங்க அதை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா லைக் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பீப்புள் ஆர்எல்ஸ் டெஸ்டிங் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் அந்த டெஸ்ட் கேஸுங்கிற ஒரு ஒர்க்கே பெருசாக இருக்காதுன்னு வச்சுக்கலாம். லைக் கோட் வைஸ் நம்ம தான் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்க வந்து லைக் மேனுவல் டெஸ்டிங் அந்த மாதிரி பண்ணாலும் நம்ம லைன் பை லைன் கோட் வைஸ் நம்ம இது எக்ஸிக்யூட் ஆகும், இந்த ஸ்டேட் இப்படி இருக்கும், அதை வந்து நம்ம தான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லைக் நம்ம ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரியிலே வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரி, ஸோ இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட் ரியாக்ட் டெஸ்டிங் லைப்ரரி. ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சீட் ஷீட்டு, ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் இது பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், இது வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறதுக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எடுத்து அதுக்குள்ள 10 லென்த் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு. தென் இதில் வந்து லைக் கெட் பைல வந்து லைக் நோ மேட்ச், எந்த மேட்ச் இல்லைன்னா த்ரோ பண்ணும். அதே ஃபைன் பைலையும் த்ரோ பண்ண வச்சுக்கோங்க. பட் கொரி பைல வந்து நல் கொடுக்கும். ஸோ சப்போஸ் எலமெண்ட் இல்லைன்னா அதுக்காக தான் நான் வந்து கொரி பை டிஸ்டடி அந்த மாதிரி போட்டேன்னு வச்சுங்களேன். தென் ஃபைன் பை கெட் பை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எரர் த்ரோ பண்ணும். ஒரு மேட்ச் இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணும், அது அல்லது 1+ மேட்ச் இருந்தால் த்ரோ பண்ண வச்சுங்க. அண்ட் கெட் பை வந்து அவைட்காக வெயிட் பண்ணாது, பட் ஃபைன் பை வந்து அவைட்னு வச்சுங்களேன். ஸோ அந்த எலமெண்ட் வந்து விசிபிள் ஆகிற வரைக்கும் அந்த எலமெண்ட் வந்து அது வந்து வெயிட் பண்ணணும்னு வச்சுங்களேன். தென் கெட் ஆல் பை, ஃபைண்ட் ஆல் பை, கொரி ஆல் பை சேம் திங். லைக் இது ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்து ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸ், விச் மீன்ஸ் அந்த ஐடியோ அல்லது லைக் ஒரு டெக்ஸ்டோ அல்லது கெட் பை வேல்யூவோ அல்லது பிளேஸ் ஹோல்டர் வேல்யூவோ, இது எல்லாத்தையும் வச்சு லைக் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அந்த பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ வச்சு அது எல்லாத்தோட எலமெண்ட்ஸும் வந்து இந்த ஒரு வேல்யூ ஒரு எலமெண்ட் அரேல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ எந்த மேட்ச் இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். சப்போஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அரேல இது பண்ண வச்சுக்கோங்க. 1+ இருந்தாலும் அரேல இது பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இன்புட் நம்ம வந்து எடுத்துக்கணும். சப்போஸ் ஒரு சிங்கிள் எலமெண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா நம்ம வந்து கெட் பையோ அல்லது ஃபைன் பையோ யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த எலமெண்ட் வந்து லைக் ஒரு டிஸ்பிளே பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நார்மல் கெட் பையை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். தென் கொரி பை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எலமெண்ட் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், சப்போஸ் இல்லைன்னா வந்து கெட் பையோ ஃபைன் பையோ யூஸ் பண்ணும்போது எரர் த்ரோ பண்ணும். ஸோ அந்த டைம் வந்து கொரி பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சப்போஸ் எல்லா எலமெண்ட்டும் லைக் நிறைய எலமெண்ட் சேம் ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கிறத வந்து நான் வந்து ஒரு அரேல வந்து எடுக்கணும், லைக் ஒன்றுக்கு மேற்பட்ட
ஒரு வேல்யூஸ் வந்து இருக்கு அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எலமெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து டேட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம கெட் ஆல் பை, ஃபைண்ட் ஆல் பை, கொரி ஆல் பை வந்து போட்டுக்கலாம்னு வச்சுங்களேன். தென் இங்கே பாருங்களேன், பை லேபிள் டெக்ஸ்ட்ல கெட் பை லேபிள் டெக்ஸ்ட், கொரி பை லேபிள், கெட் ஆல் பை லேபிள், கொரி ஆல் பை லேபிள், ஃபைண்ட் பை லேபிள், ஃபைண்ட் ஆல் பை லேபிள். ஸோ அந்த லேபிள் லைக் ஃபைண்ட் பை லேபிள் ஆர் ஏரியா லேபிள் டெக்ஸ்ட் கண்டென்ட், ஓகேங்களா. இது வந்து லைக் அந்த ஆட்ரிபியூட், லேபிள் ஆட்ரிபியூட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வச்சு லைக் இந்த எலமெண்ட்டை ஃபைன் பண்ண வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். தென் ஈவெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட்ஸ் நம்ம ட்ரிகர் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபயர் ஈவெண்ட் டாட் கிளிக் ஆஃப் அந்த மாதிரி. லைக் ஃபயர் ஈவெண்ட் டாட் கிளிக் ஆஃப் அந்த எலமெண்ட், லைக் நம்ம இந்த நோடு எலமெண்ட் வந்து இது பண்ணுவோம்னு வச்சுங்களேன் அதுக்காக. தென் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த அஃபிஷியல் டெஸ்டிங் -library.com இந்த வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் வச்சுங்களேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.